வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோ பதிவில் நிப்டி, பேங்க் நிப்டி, பின் நிப்டி, சென்செக்ஸ் மற்றும் மிட்கேப் நிப்டியோட அனலைஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ ரெகுலராக கிடைக்கும். ஓகேங்களா? இன்னைக்கு நிப்டி பார்த்தீங்க அப்படின்னா -41 பாயிண்ட்ல க்ளோஸ் ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ நிப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 25,307 இன்னைக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க மீன்ஸ் லோ. ஸோ ப்ரீவியஸாக வந்த சப்போர்ட்டை தான் இன்னைக்கு ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. 25,307 சப்போர்ட்டு. அதுக்கும் கீழே 25,122 அடுத்த சப்போர்ட்டு. ரெசிஸ்டன்ஸ் பாருங்க 25,403, 25,478 அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். நம்ம ஓப்பன் டெஸ்ட் வச்சு நாளைக்கு மார்க் எப்படி இருக்குன்னு பார்த்தரலாம். நிப்டிக்கான ஓப்பன் டெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், நிப்டியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா தெரியும் 25,400க்கான ஸ்ட்ரைக்ல பாத்தீங்க அப்படின்னா கால் ரைட்டர்ஸ் வந்து 56 லட்சமும் புட் ரைட்டர்ஸ் 30 லட்சம் இருக்கிறதுனால 25,400 இப்போதைக்கான ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஓகேங்களா? 25,300ல பாருங்க 24 லட்சம் காலும் 42 லட்சம் புட்டு இருக்கிறதால 25,300 வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போதைக்கான சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம சேஞ்சிங் வகையை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நிப்டியில் என்ன சேஞ்ச் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா தெரியுங்களா? என்ன பண்ணிக்கிறாங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட புட்டெல்லாம் வித்துருக்குறாங்க தெரியுதுங்களா? ஸோ அந்த ஒரு விஷயம் இன்னைக்கு நடந்திருக்கு மார்க்கெட்ல, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? மார்க்கெட் கொஞ்சம் சரிவு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி தான் இப்போதைக்கு நிப்டி இருக்கு. ஓகேங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நாளைக்கு வந்து என்எஸ்சிலையும் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்எஸ்சில நிப்டிக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் 25,400ல மார்க்கெட் இருக்கு. அங்க பாருங்க 2,20,000 கான்ட்ராக்ட் ஃப்ரெண்ட்ஸ் கால் சைடு பிளஸ் 38,000 இருக்கு. இந்த பக்கம் சைடு பாருங்க 1,23 -58. சரிங்களா? அது மட்டும் இல்லாம பாருங்க நேத்து நம்ம பேங்க் நிப்டி சொல்லியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ், கால் சைடு வந்து மைனஸ்ல இருக்கு சேஞ்சின் ஒய். அதனால வந்து மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டுக்கு போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் இன்னைக்கு பேங்க் நிப்டி நல்லா அப் மூவ்மெண்ட் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இங்க பாருங்க புட் சைடு வந்து மைனஸ் இருக்கு சேஞ்சின் ஒய். தெரியுங்களா? புட் சைடு சேஞ்சின் ஒய் மைனஸ். ஸோ அப்ப என்னன்னா சப்போர்ட் ஸ்ட்ராங் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? சேஞ்சின் ஒய் வந்து மைனஸ்ல இருந்தது அப்படின்னா அங்க இருக்கிற பொசிஷன்ஸை வந்து எக்ஸிட் பண்றாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து சப்போர்ட் இப்போதைக்கு ஸ்ட்ராங் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? சப்போர்ட் ஸ்ட்ராங், ஏன்னா புட் ரைட்டர்ஸ் வந்து பொசிஷன்ஸ் எக்ஸிட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால சப்போர்ட் ஸ்ட்ராங் இல்லை. மார்க்கெட் டவுன் சைடு போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. 25,400 வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் தான், சப்போர்ட் கிடையாது. 25,300ல பாருங்க அங்கேயும் சேஞ்சிங் ஆகி -11,000 இருக்கிறதால மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் கீழே போலாம் வாய்ப்பு இருக்கு. கிட்டத்தட்ட பாருங்க எது வரைக்கும் மைனஸ் இருக்குன்னா 25,150 வரைக்கும் மைனஸ் தான் இருக்கான். அது மட்டும் இல்லாம 25,200லயே பாருங்க மைனஸ். ஸோ அதுக்கப்புறம் பாருங்க 25,000 நம்ம போட்டு வச்சிருக்காங்க. ஸோ மார்க்கெட்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நிப்டி 25,300க்கான கால் ஆப்ஷனும் 25,400க்கான புட் ஆப்ஷனும் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? 25,300க்கான கால் ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த லெவல்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாறும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஒவ்வொரு நாளும் வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் வந்து பிரீமியம் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் மாறிக்கிட்டு தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போதைக்கு கரண்ட்ல என்ன லெவல்ஸை வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட்டாகவும் ரெசிஸ்டன்ஸாகவும் எந்த ப்ரைஸ் எடுக்குதோ அதை நம்ம வச்சுக்கிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நோட் பண்ணிக்கங்க. இன்னைக்கு மார்க்கெட் பாத்தீங்க அப்படின்னா 120 ரூபாய் சப்போர்ட் எடுத்திருக்கா, 219 ரெசிஸ்டன்ஸா எடுத்துக்கிட்டு 166 ரெசிஸ்டன்ஸா எடுத்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது 25,300 கால் ஆப்ஷனுக்கான சப்போர்ட் பாருங்க 120. ஸோ இன்கேஸ் மார்க்கெட் இந்த 120 வந்தா திருப்பி பை ஆகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 120, 102, 79 அடுத்தடுத்த சப்போர்ட். ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 166, 219, 269 அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ 25,300க்கான கால் ஆப்ஷனுக்கான லெவலு. அடுத்து 25,400க்கான புட் ஆப்ஷன் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு மதியம் பார்த்தீங்கன்னா ஒரு 12:30 மேல நல்ல ஒரு டவுன் கொடுத்துருந்தான். சரிங்களா? ஸோ புட்ஸ் நல்ல ஒரு சரிவு கொடுத்துருக்கு நிப்டி.
வாட்ச் பண்ணீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 25,400க்கான புட் ஆப்ஷன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். 62 பை பண்ணிக்கிறாங்க தெரியுமா. 62 பை பண்ணி 161 அப்படிங்கிற ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கான். ஏன்னா ஸோ சப்போர்ட் 99 சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது 99ம் 62ம் அடுத்தடுத்த சப்போர்ட். ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 161, அதுக்கு மேல 200 போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. அதுக்கு மேல போனதான் மேல போகும். ஸோ நாளைக்கு எக்ஸ்பைரிங்கிறதுனால மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளதான் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. மார்க்கெட் கொஞ்சம் ஒரு புஷ் சைடு போலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்படிதான் இருக்கு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த வந்து பேங்க் நிஃப்டியை பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி இன்னைக்கு நல்ல ஒரு அப் மூவ்மெண்ட் பண்ணுச்சு. நேற்று வீடியோல சொல்லியிருந்தோம் நம்ம. மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா ரைட்டர்ஸ் வந்து புட் சைடு இருக்கிறதுனால மார்க்கெட் மேல போலாம். ஏன்னா கால் சைடு வந்து சேஞ்ச் இன் ஒய் மைனஸ்ல இருந்ததுனால சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் இன்னைக்கு மார்க்கெட் வந்து அப் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட்னு பாத்தீங்கன்னா 52,585, அதுக்கு கீழே 52,427, அதுக்கும் கீழே வந்தா 52,140. ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்த ஹை 53,000, 52,927 அந்த ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் கொடுத்துருக்கு ஓகேங்களா. சரி, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சு பார்த்துடலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டிக்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா தெரியும் 52,800 தெரியுங்களா ஃப்ரெண்ட்ஸ். 52,800 இப்போதைக்கான ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்றான். 52,700 சப்போர்ட். ஸோ 52,800 தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு டிசிஷன் மேக்கிங் லெவலாகவும் இருக்கும் ஓகேங்களா. 2,800 தான் இப்போதைக்கான டிசிஷன் மேக்கிங் லெவல் ஓகேங்களா. அதே மாதிரி என்எஸ்சிலையும் பார்த்துடலாம். என்எஸ்சிலையும் பாருங்க 52,800ல 54,000 கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்ததா வந்து பாருங்க 53,000 தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கு தெரியுங்களா. சப்போர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா தெரியும், எங்கேயுமே சொல்லிக்கிற மாதிரி இல்ல ஃப்ரெண்ட்ஸ் தெரியுங்களா. 52,000 தான் சப்போர்ட் இருக்கு 1.30. ஸோ இந்த பக்கம் பாருங்க 52,800 50,000 கான்ட்ராக்டும், இந்த பக்கம் பாருங்க 54,000 கான்ட்ராக்ட். ஸோ 52,800 வந்து நாளைக்கு டிசிஷன் மேக்கிங் லெவலா இருப்பாங்க. மார்க்கெட் அப் சைடா டவுன் சைடாங்கிற டிசிஷன் மேக்கிங் லெவலாக இருக்கும் ஓகேங்களா. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஓப்பனஸ் எப்படி சேஞ்ச் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க எடுத்துக்கணும் ஓகேங்களா. ஸோ அதனால 52,800க்கான கால் ஆப்ஷன். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 360ம் 287ம் அடுத்தடுத்த சப்போர்ட்டு. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 512ம் 603ம் அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். 52,800க்கான கால் ஆப்ஷன் ஓகேங்களா. ஸோ மீண்டும் மார்க்கெட் இந்த 360 வந்து திருப்பி இங்க 360 பை பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல மீண்டும் மார்க்கெட் 512ம் 603ம் போகும். இல்ல மீண்டும் மார்க்கெட் கீழே இறங்கி இந்த 287 பை பண்ற பட்சத்துல மீண்டும் மார்க்கெட் திருப்பி மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வந்து 52,800க்கான புட் ஆப்ஷன். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கான். செல்லிங் ப்ரெஷர் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இல்ல. இருந்தாலும் ஓப்பன் டெஸ்ட் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்க, பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணிக்கங்க ஓகேங்களா. ஸோ புட் சைடு பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் இந்த 410 சப்போர்ட், 435 அடுத்த சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் பார்த்தா கரெக்டாக 496. ஸோ செகண்ட் டைம் மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கிறதால மார்க்கெட் 52,800க்கு மேல, அதாவது கேப் அப்ல ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நாளைக்கு வந்து மார்க்கெட் பாத்தீங்கன்னா கேப் அப்ல தான் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா புட் சைடு பாருங்க இன்னைக்கு அந்த ரெசிஸ்டன்ஸ் போய் நிக்கிறதுனால மேபி மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸை உடைக்காம கீழே போற பட்சத்துல மார்க்கெட் 52,800க்கு மேல போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ ஐ திங்க் மார்க்கெட் வந்து கால் சைடு போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் பேங்க் நிஃப்டில இருக்கு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ அடுத்த வந்து பாத்தீங்க அப்படின்னா பின் நிஃப்டி பார்த்துடலாம். ஸோ பின் நிஃப்டியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மார்க்கெட் நல்ல அப் மூவ்மெண்ட் தெரியுங்களா. நல்ல ஒரு பை பின் நிஃப்டி நல்லா ஏறிட்டே இருந்தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது
24,254 இப்பத்திக்கான ஃபர்ஸ்ட் சப்போர்ட். அதுக்கும் கீழே வந்தா 24,000. ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 24,394 இன்னைக்கு வந்த ஹை தான் ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். ஓகேங்களா, பின் நிஃப்டிக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சு பார்த்துடலாம். ஸோ பின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், 24,350 அங்க இருக்கிற மார்க்கெட் இருக்கு. 24,300 வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்பத்திக்கான சப்போர்ட். ரெசிஸ்டன்ஸ் பாருங்க 24,400. ஓகேங்களா, ஸோ மார்க்கெட் பின் நிஃப்டியை பொறுத்தவரை கொஞ்சம் புல்லிஷா இருக்கான். ஓகேங்களா, ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 24,300 வந்து சப்போர்ட், 400 வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். நம்ம என்எஸ்சிலையும் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை வச்சு பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் 24,300ல பாருங்க இங்க 9,000 குவான்டிட்டி இருக்கு. அதே இந்த பக்கம் பாருங்க 12,000 குவான்டிட்டி இருக்கு. பிளஸ் 11,000 குவான்டிட்டி. இங்க வந்து 9,000 பிளஸ் 5,000. ஸோ 24,300 வந்து சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி 400ல பாருங்க 8,000 குவான்டிட்டி பிளஸ் 7,000 குவான்டிட்டி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 3,000. ஸோ அதனால 400 24,400 இப்பத்திக்கான ரெசிஸ்டன்ஸ், 300 வந்து சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ அதுக்குள்ள தான் மார்க்கெட் டிராவல் ஆகும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி நம்ம 24,300க்கான கால் ஆப்ஷன் பார்த்துடலாம். ஸோ பின் நிஃப்டியும் ஒரு புல்லிஷா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கான். ஓகேங்களா, ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பின் நிஃப்டி இப்போ கொஞ்சம் நல்லா புல்லிஷ்ல இருக்கான். இன்னைக்கு நல்ல மூவ்மெண்ட். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் 182ம் 125ம் அடுத்தடுத்த சப்போர்ட். ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 236ம் 286ம் அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். ஓகேங்களா, 24,300க்கான கால் ஆப்ஷன். அடுத்து வந்து 24,400க்கான புட் ஆப்ஷன் பார்த்துடலாம். புட் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் பாருங்க அடுத்தடுத்த லெவல் கீழே இல்லை. ஓகேங்களா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் இந்த 202 தான் இப்பத்திக்கான சப்போர்ட். 202ஐயும் உடைக்கிறான் அப்படிங்கிற பட்சத்துல ஃபர்தரா மார்க்கெட் என்ன ஆகும்னா கால் சைடு மூவ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 239ம் 267ம் அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவல். அதிகபட்சம் போனது 239 வீடு திரும்பவும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த 200க்கும் கீழே போற பட்சத்துல கால் சைடு ஃபோக்கஸ் பண்ணுங்க. மார்க்கெட் அதுக்கும் மேல போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு பின் நிஃப்டி. ஓகேங்களா, ஸோ அடுத்த வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்செக்ஸ் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சென்செக்ஸ் இன்னைக்கு மைனஸ்ல தான் ஃப்ரெண்ட்ஸ் க்ளோஸ் ஆயிருக்கான். சென்செக்ஸ் பெரிய மூவ்மெண்ட்ஸ் இல்லை இன்னைக்கு மார்க்கெட்ல. ஸோ சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 82,727 ஃபர்ஸ்ட் சப்போர்ட். அதுக்கு இன்னும் வந்து 82,500. சரிங்களா, ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 83,148. அதுக்கு மேலே 83,300 தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஓகேங்களா, இதான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஓப்பன் டெஸ்ட் வச்சு பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பாருங்க 83,000த்துல பார்த்தீங்கன்னா தெரியும் கால் ரேட்டர்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க. ஸோ மார்க்கெட் 83,000 இப்போதைக்கான ஒரு ரெசிஸ்டன்ஸாக தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ணுவான். தெரியுதுங்களா, ஸோ 83,000 டிசிஷன் மேக்கிங் லெவலாக கூட இருக்கும். 83,000 கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் பார்த்தலாம். ஸோ 83,000 பார்த்தீங்கன்னா டிசிஷன் மேக்கிங் லெவல். ஓகேங்களா, ஸோ அது மட்டும் இல்லாமல் 83,000த்துல கால் ரேட்டர்ஸ் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ நம்ம பிஎஸ்சியில் பார்த்துடலாம். பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா தெரியும் 83,000த்துல பாருங்க 12,000 குவான்டிட்டி இருக்கு. எங்கன்னா கால் சைடு, புட் சைடு 10,000 குவான்டிட்டி இருக்கு. ஸோ அப்போ புட்டோட கால் ரேட்டர்ஸ் இன்ட்ரெஸ்டா இருக்கிறதால 83,000 வந்து இப்போதைக்கான ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஓகேங்களா, அதுக்கப்புறம் எங்கேயும் சொல்லிக்கிற மாதிரி ஓப்பன் பெருசா இல்லை. தெரியுதுங்களா, எங்கேயுமே வந்து ஓப்பன் இல்லாதனால ஸோ மார்க்கெட் அங்கிருந்து ஒரு சின்ன ஒரு சரி வரலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு சென்செக்ஸும் சொல்லுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா,
அதனால 83,000க்கான கால் ஆப்ஷனும் 83,000க்கான புட் ஆப்ஷனும் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து டிசிஷன் மேக்கிங் லெவல்ஸ் அதுதான் வந்து 83,000 தான் இப்போதைக்கு மார்க்கெட் அப் சைடா டவுன் சைடாங்கிறத அந்த டிசிஷன் மேக்கிங் லெவலை வந்து மெயின்டைன் பண்ணும். ஓகேங்களா? ஸோ தெரியுங்களா ஃப்ரெண்ட்ஸ், கால் சைடு பாருங்க மார்க்கெட் நல்ல சைடு வேஸில் தான் இருக்கான் சென்செக்ஸ். ஓகேங்களா? ஒரே சைடு வேஸ் தெரியுதுங்களா? இந்த சைடு வேஸை எந்த சைடு பிரேக் பண்ணணும் அந்த சைடு மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ இந்த 366ங்கிற ப்ரைஸ் வந்து இன்னும் மார்க்கெட்டை வந்து அதை ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கான். இந்த 366 நல்ல சப்போர்ட்டு. அதுக்கும் கீழே போனா 256. ஓகேங்களா? ஸோ ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 482ம் 583ம் அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். மார்க்கெட் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்ல சைடு வேஸ் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? எப்பவுமே இந்த சைடு வேஸ் பார்த்தா விட்டுறக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இந்த சைடு வேஸ் பொறுத்த வரைக்கும் எந்த சைடு பிரேக் அவுட் பண்ணுதோ மார்க்கெட் அந்த சைடு போகும். மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல இருந்து இப்போ அக்குமுலேஷன் பேஸ்ன்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை ஒரு இடத்துல வந்து மார்க்கெட் மேலேயோ கீழேயோ கொண்டு போக போறாங்க அப்படின்னா அங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்டர்ஸை கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. தெரியுங்க? அக்குமுலேஷன் பேஸ் ஒரு பிரைஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளேயே தான் இருக்கு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து கால் சைடா அப் சைடு பிரேக் பண்ணனா கால் சைடு நல்ல ஒரு ட்ரெண்டு மேலே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த வந்து பாத்தீங்க அப்படின்னா 83,000க்கான புட் ஆப்ஷன். இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு சரிவு வந்திருக்குன்னு சென்செக்ஸ்லயும். ஓகேங்களா? ஸோ அதை வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த 591 ஹை போயிட்டாங்க. தெரியுதுங்களா? 591 அப்படிங்கிற அந்த ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட் வந்து போயிருச்சு. புட் சைடு தெரியுதுங்களா? அந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதால மார்க்கெட் கால் சைடு போகலாம். அந்த மீண்டும் இந்த லெவலையே மார்க்கெட் ரீடெஸ்ட் பண்ணிட்டு திரும்புறாங்க பட்சத்தில் கால் டெஸ்ட் போகலாம். 591க்கு மேலே பிரேக் பண்ணான்னா நல்ல ஒரு புட் சைடு சரி போவோம் அப்படின்னு நோட் பண்ணி வச்சுங்க. இந்த 591 நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக ஆக்ட் பண்ணுவான். ஓகேங்களா? ஸோ அதை வச்சு பார்க்கும்போது 432ம் 382 340 சப்போர்ட்டு 591 தான் ரெசிஸ்டன்ஸ். அதையும் தாண்டா ஃபர்தரா மார்க்கெட் புட் சைடு மேலே போவான். ஓகேங்களா? ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து புட் ஆப்ஷனுக்கான லெவலு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலே மீண்டும் வந்து நிற்கிறதால ஒரு சின்ன ஒரு சரிவு மாதிரி வந்துகிட்டு மீண்டும் இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண முடியல அப்படின்னா மார்க்கெட் அப் சைடு போகலாம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தா வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிட் கேப் நிஃப்டி. ஓகேங்களா? மிட் கேப் நிஃப்டி இன்னைக்கு -150 பாயிண்ட்ல க்ளோஸ் ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். மிட் கேப் நிஃப்டியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 13,064 சப்போர்ட்டு. அதுக்கும் கீழே வந்தா 13,000 ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 13,192. அதுக்கு மேல வேணா 13,251 தான் அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். ஓகேங்களா? நம்ம ஓப்பன் ஸ்விட்ச் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மிட் கேப் நிஃப்டியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா தெரியும் 13,100 டிசிஷன் மேக்கிங் லெவல். தெரியுங்களா? ஸோ மார்க்கெட் இப்போ அங்கே தான் இருக்கு. ஸோ அதனால வந்து 13,100 டிசிஷன் மேக்கிங் லெவல். ஓகேங்களா? அதே மாதிரி என்எஸ்சிலையும் பார்த்துடலாம். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 13,100ல பாருங்க 10,000 குவான்டிட்டியும் இந்த பக்கம் 9,000 குவான்டிட்டி இருக்கு. ஸோ அப்போ 13,100 டிசிஷன் மேக்கிங் லெவல். அதுக்கு மேல போனா 13,200 ரெசிஸ்டன்ஸ். அதுக்கு இந்த பக்கமா சப்போர்ட் பாருங்க 9,000 குவான்டிட்டி இருக்கு. அதுவும் மைனஸ்ல இருக்கான். அதனால 13,100 தான் வந்து இப்போதைக்கான டிசிஷன் மேக்கிங். மார்க்கெட் அப் சைடு போகுமா டவுன் சைடு போகுமா அப்படிங்கிறத தீர்மானக்கூடியவர்கள் 13,100. ஓகேங்களா? ஸோ அதனால 13,100க்கான கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் பார்த்தலாம். ஓகேங்களா? ஸோ 13,100க்கான கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தெரியும் 114 இன்னைக்கு பை பண்ணிக்கிறாங்க. அதுக்கு கீழே லெவல்ஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால 114 தான் இப்போதைக்கான சப்போர்ட். 128ம் ஓகேங்களா? ரெசிஸ்டன்ஸ் 150ம் 178ம் அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவல். மீண்டும் மார்க்கெட் இந்த 178 போயிட்டு திரும்பலாம். அல்லது இந்த 150லயே மார்க்கெட் திரும்புறான்னா மார்க்கெட் புட் சைடு போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த வந்து பாத்தீங்க அப்படின்னா 13,100க்கான புட் ஆப்ஷன்.
ஸோ அத வச்சு பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட்ல பாருங்க, இன்னைக்கு 92ம் 71ம் அடுத்தடுத்த சப்போர்ட்டு 145 ரெசிஸ்டன்ஸ். அதையும் பிரேக் பண்ணா ஃபர்தரா மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வந்து 17,100க்கான புட் ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ நோட் பண்ணி வச்சுக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ் லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் நம்ம அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவுமே ஒரு இதா இருக்கும். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன இது சொல்லிடுறோம். நேத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தர் சின்ன டவுட் கேட்டிருந்தாரு பேங்க் நிஃப்டியில. ஓகேங்களா? ஸோ பேங்க் நிஃப்டியில வந்து ரைட்டர்ஸ் வந்து எப்படி மூவ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு ஒருத்தர் டவுட். ஸோ புட் சைடு ரைட்டர் அதிகமானா மார்க்கெட் மேல போகும் அப்படின்னு டவுட் கேட்டிருந்தாரு. அதுக்கான ஒரு விளக்கத்தை நான் கொடுத்துறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஓஏ சேஞ்ச் வச்சு நான் சொல்லிடுறேன். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18th என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத ஓஏ சேஞ்ச் பண்ணுவோம் நான் சொல்லிடுறேன். ஸோ பாருங்க மார்னிங்லேருந்து என்ன நடந்திருக்குன்னு தெரியுதுங்களா? ஸோ மார்க்கெட் 52,200லேருந்து எப்படி ரைட்டர்ஸ் வந்து புட் சைடு அதிகமாக மார்க்கெட் மேலே போயிருக்குன்னு பாருங்க. 9:40 தெரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? புட் ரைட்டர்ஸ் அதிகமாகறாங்கன்னா 9:50, 10 மணி, 10:15, 10:30, 10:50, 11:10, 11:30, 11:40 தெரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ரைட்டர்ஸ் யார் இன்க்ரீஸ் ஆகுறாங்க? புட் ரைட்டர்ஸ் தான் இன்க்ரீஸ் ஆகுறாங்க. மார்க்கெட் இன்னைக்கு அப் ட்ரெண்ட் 12, 12:20, 12:45, 1, 1:15, 1:40. ஸோ அதுக்கப்புறம் தான் அப்புறம் வந்து ரைட்டர்ஸ் கம்மியாக புட் ரைட்டர்ஸ் கம்மியாக கால் ரைட்டர்ஸ் அதிகமாக இருக்குங்க தெரியுதுங்களா? ஸோ அது மாதிரி இப்போ என்னன்னா ரைட்டர்ஸ் வந்து மார்க்கெட்டை மூவ் பண்றாங்க. அதை நல்லா மைண்ட்ல வச்சுக்கங்க. ஸோ ஒரு ட்ரேட் எடுத்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரைட்டர்ஸ் எப்படி மூவ் பண்றாங்கிறத பாருங்க. அது ரொம்ப முக்கியம். நேற்று ஒருத்தர் டவுட் கேட்டிருந்தாரு வீடியோல. அதுக்காக இதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ ரைட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் தெரியுதுங்களா? ஸோ மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். மார்னிங்ல இருந்து பாருங்க மார்க்கெட் அப் ட்ரெண்ட். ஆனா தெரியுதுங்களா? புட் ரைட்டர்ஸ் தான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அதிகமாயிட்டே இருக்கிறாங்க. ஸோ புட் சைடு வந்து ரைட் பண்ண மார்க்கெட் மேலே போகும். ஓகேங்களா? ஸோ ஞாபகத்தில் வச்சுங்க. இது சேஞ்சின் ஒய் நடக்கிறத வச்சு தான் எந்த சைடு ரைட் பண்றாங்கன்னு பார்த்து நீங்க அந்த சைடு என்ட்ரு ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? ஸோ நோட் பண்ணி வச்சுக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து மார்க்கெட்டோட டைரக்ஷனை ப்ரிடிக்ட் பண்ண உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.